ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள ஆண்டவரே, இந்த பலத்தோடு போ, நல்ல தோணும். இந்த பலப்படுத்துகிற இயேசுவினாலே எனக்கு எல்லாம் செய்ய பலம். பவுலார் சொன்னது போல நாங்களும் அப்படி கேட்கக்கூடிய இடத்தில் கேட்கும்போது இது எங்களுக்கு இறங்குகிறது. இந்த சமூகத்திற்கு உதவி செய்கிறேன். உடைய பிள்ளைகளோடு என்ன பேச சுத்தமாயிருக்கிறீரோ கர்த்தாவே பேசும். அடியே நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்கிறோம். பேசி மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 to 5 வரையில் வாசிக்கப்படும். 4வது அதிகாரம் 4வது அதிகாரம் 1 to 5 வரைக்கும். காயினையும் பிரியமானவர்களே, இங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிக்கலாம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன அப்படின்னு எழுதி. அப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் பேசினார். தேவன் பேசினார். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு நம்ம வரும்போது யாக்கோபு புஸ்தகம் நினைக்கிறேன், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் சொல்லுங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா என்ன அர்த்தம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படிதான் அர்த்தம். தேவன் கடவுளானவர் தன்னை மனுஷனாக வெளிப்படுத்தினார். அப்ப மனுஷனாக வெளிப்படுத்துறதுக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார்? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது. அப்போ ஒரு காலம் வரையிலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வார்த்தையாய் அவர் இருந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு நம்ம வரும்பொழுது ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துல தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். யோவான் 1:1 வாசிங்க. எத்தனை முறை வாசிருக்கோம்? 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, போதும், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப வார்த்தை தான் மனுஷனாக இயேசுவாக அவதரித்து நம் மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆதியில் அவர் எப்படி இருந்தார்? நான் கேட்கும்போது நீங்க சொல்லணும், எனக்கு அது ரொம்ப இஷ்டம். ஆதியில தேவன் எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். அப்ப ஆதியில தேவன் எப்படி இல்லை? அவர் மனுஷ அவதாரத்துல இல்லை. மனுஷ அவதாரத்தில் அவர் வெளிப்படுவதற்கு முன்பதாக, இயேசுவாக வெளிப்படுவதற்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தாரு? வார்த்தையாக இருந்தார். அப்ப கடவுள் இப்பொழுது வார்த்தையா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்மிடத்தில் பேச வேண்டுமானால், நம்மிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அவர் எப்படி வெளிப்படுத்துவார்? நமக்கு அவர் வார்த்தையா தான் இருக்கிறார். அவர் மனுஷ உருவத்தில் இப்பவும் இல்லை. அப்ப அவர் எப்படித்தான் நம்மோடு இடைப்படுவார்? நமக்கு அவர் தன்னை எப்படித்தான் வெளிப்படுத்துவார்? வார்த்தையால என்னது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? சத்தத்தால. அப்படியா? வார்த்தைனா சத்தத்தாலையா? அப்படியா? இல்ல. உங்ககிட்டையும் என்கிட்டையும் நாம் நெருங்கி ஆண்டவருடைய பரிசுத்தத்துல தொடர்ந்து நாம் நெருங்குவோமானா நம்மிடத்துல என்னதான் அவர் பண்ணுவாரு? பேசுவார்.
அப்ப பேச்சின் மூலமாக அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, சபையின் வாழ்க்கையில நம்மளோட நெருங்குவோமானா ஆண்டவர் இந்த வேதத்திற்கு அடுத்தபடியாக நம்மிடத்துல நேரடியாக பேசுவார். எபிரேயருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வாசிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், நம்முடைய பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது என்னுடைய பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் பேசின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல குமாரன் மூலமாய், இயேசுவின் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், நம்மோடு கூட பேசினார். அப்படித்தானே போட்டிருக்குது. இப்ப இயேசு இல்ல, இயேசுக்கு போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. இயேசு நம்மிடத்துல பேச மாட்டாரா? வேதத்தின் வழியாக பேசுவார். வேதம் வழியா பேசுவா, விளக்கம் அனைத்தும் போதிப்பா, பாதம் அமர்ந்து தியானிப்பே, பாதம் அமர்ந்து தியானிப்பே, பரலோகத்தை தரிசிப்பே, என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. இப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்வாரு? வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார், பாதம் அமர்ந்து தியானிப்போ. இதுக்காக சொல்றேன் பிரியமானவர்களே, கடந்த வாரத்துல ஒருவேளை கடந்த மாதத்துல இல்ல அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் விருந்தாட்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சிருக்கோம் இல்லையா? விசேஷமானவங்க, கொஞ்சம் நடுத்தரவாதிகள், ரொம்ப கீழே உள்ளவங்க. இப்ப சாப்பாடு செய்யும்போது பாருங்க, அந்த கூட்டு இந்த கூட்டு அந்த கூட்டுன்னு கூட்டுகள் எல்லாம் வைப்பாங்கல்ல. இதுல எதை அதிகமாக அவங்க ரெடி பண்ணுவாங்க? அந்த சாப்பாட்டுல ஒரு பொரியல், ஒரு சிக்கன், ஒரு மட்டன், ஒரு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ரெடி பண்றான்னு வச்சுக்கோங்களேன். எதை அதிகமாக அவங்க ரெடி பண்ணுவாங்க? எதை அதிகமா செய்வாங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சோறு இல்லையா? சாப்பாடு. இந்த சாப்பாடு தான் அதிகமா செய்வாங்க. இந்த கூட்டெல்லாம் அந்த சாப்பாடு அளவுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு ரசம், ஒரு மோர், ஒரு வத்த குழம்பு, ஒரு குழம்பு, இல்லாட்டா ஒரு சாம்பார் எல்லாம் செய்வாங்க. இது எல்லாம் எதுக்காக? அதிகமாக செய்யப்படுகிற அந்த சோறு, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க அப்படி இல்லை. நான் தந்தை பெருமாள் சோழோடு இருந்தேன். இந்த தஞ்சாவூர் மேளம், தஞ்சாவூர்ல மேளம் மிருதங்கம் வாசிச்சு ஏதோ ஒரு மகாராணியார் அப்படின்னு சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் தங்க பேட்ச் மெடல் வாங்கினவர். அவரும் ஒரு டைம் என்ன செஞ்சிருந்தாங்க, அவர் ஃபாதரை பார்க்கணும்னு வந்திருந்தாரு. ஃபாதர் அவர்கிட்ட பேச அப்போ தஞ்சாவூர் மேளம் ஒரு நாள் என்ன செய்யணும், நம்ம பாட்டுக்கு வாசிக்கணும்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டார், நான் வர்றேன் ஃபாதர்னு ஒரு வாரம் என்ன பண்ணிட்டாரு, தஞ்சாவூர்ல இருந்து அந்த மேளத்தை வாசிக்கிறதுக்கு மேளத்தை எடுத்துட்டு வந்துட்டார். 3 நாள் கூட்டம். நாதசுரம் ஊதுறதுக்கு, அப்புறம் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு, அப்புறம் வயலின் வாசிக்கிறதுக்கு, அப்புறம் தபேலா வாசிக்கிறதுக்கு, அப்புறம் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு நிறைய பேர் பின்னால உட்கார்ந்துருப்பாங்க. பிஎஸ்எஸ் எல்லாம் இது என்னது பிஎஸ்எஸ்? அவங்க வச்சிருக்கிற மிக்சர் ஆம்பிளிஃபையரும் அவங்க வச்சிருக்கிற பிஎஸ்எஸ் பார்த்தா அது என்னதுலேயே நமக்கு விளங்காது. மைக் எவ்வளவு? ₹1,00,000 மைக் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அப்ப அவர் கையில இருக்கிற மைக் எவ்வளவு? அப்ப விலையேறப்பட்ட பொருட்கள் எல்லாம், கீபோர்டு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். எல்லாரும் அப்படியே ஆயத்தமா இருப்பாங்க. எந்த பாட்டை பெருமான்ஸ் அவர்கள் பாட போகிறார்கள் அப்படின்னு ஆயத்தமா இருப்பாங்க. அத்தனை பேர் மியூசிக் வாசிக்கிறது எதுக்காக? யார் சொல்லுவீங்க? வயலின் வாசிக்கிறாங்க, தஞ்சாவூர் மேளம் வாசிக்கிறாங்க, நாதஸ்வரம் ஊதுறாங்க, ஃப்ளூட் ஊதுறாங்க, எல்லா மியூசிக்கும் வாசிக்கிறது எதுக்காக? ஒரே ஒருவர் பாடுவதற்காக. ஒருத்தர் பாடுறதுக்காக அத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒருத்தர் பாடுற
பாடுறதுக்காக அவ்வளவு லைட்ஸ், ஒருத்தர் பாடுறதுக்காக அவ்வளவு பிய சிஸ்டம், மைக்கு, ஆம்பிளிஃபையர், அது இது எல்லாமே ஒருவர் பாடுவதற்காக. அப்போ பல வகையான கூட்டு செய்யறோம். எதுக்காகனா அந்த சோறு சாப்பிடுறது. அப்படியான பிரியமானவங்களை 10 ப்ரேயர் பண்றீங்க, அதுக்கப்புறம் வசனம் வாசிக்கிறீங்க, அப்புறம் ஆவியில நிரப்புறீங்க, என்னென்னலாமும் செய்றீங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்காக? ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக. ஒரே ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக தான் அத்தனையும். இவ்வளவு பெரிய சர்ச் எதுக்கு? இவ்வளவு லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுக்கு? இத்தனை பிஏ சிஸ்டம் எதுக்கு? ஒருவருடைய பிரசங்கத்துக்காக என்பதை நீ மறக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஆலயம், எவ்வளவு பெரிய ஆலயம். எதற்காக? அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது இஸ்ரவேலர்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய ஆலயம் எதற்கு? அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல தேவனுடைய கரத்தினாலே எழுதப்பட்டு மோசேயினுடைய, தேவன் சொல்ல சொல்ல மோசையினால் எழுதப்பட்ட ஒரு மோசையின் நியாயப்பிரமாண புத்தகம் அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல இருக்கும். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கூடி வரும் பொழுது பாடல், ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், தாவீது பாட்டு நடத்துறாரு. ஏராளமான பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறார்கள். பாடகர்கள் எல்லாரும் பாடுறாங்க. எல்லாம் பாடி முடிச்சு ஜெபம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோசையின் ஆகமங்களை எடுத்து வாசிப்பார்கள். வாசிக்கும் பொழுது எழுது நின்று கேட்பார்கள். வாசிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு கேட்பார்கள். வாசிக்கும் பொழுது அமர்ந்திருந்து கேட்பார்கள். இதுக்குதான், வேற எதுக்கு? ஆண்டவராகிய இயேசு தெய்வம் மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருந்த போது ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த சர்ச்சுக்கு உரிமை பாராட்டுகிற அப்படிப்பட்ட மேலானவர்கள் இயேசுவின் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் நேசமும் பற்றுதலும் உடையவர்களா இருந்தார்களா? வேதத்துல படிச்சு பாருங்க. பொறாமையோடு, எரிச்சலோடு, வன்கண்ணோடு இயேசுவை பார்த்தார்கள். ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி லேவி கோத்திரத்தார் தவிர வேறு ஒருவருக்கு அங்க இடமில்லை. படிச்சு பாருங்க. யோவான் சானுடைய அப்பா சகரியா, அவர் எந்த கோத்திரத்தார்? லேவி கோத்திரத்தார். இயேசு எந்த கோத்திரத்திலிருந்து வந்தார்? அவர் லேவி கோத்திரத்திலிருந்து வரல, அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தார். அப்படின்னா இயேசுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு என்ன கிடையாது? அனுமதியே கிடையாது. அநேக விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதை தடுத்தார்கள். உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. நீ எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? அவர் 12 வயசுல இருந்தே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். விசேஷ ஞானமும் கிருபையும் அவர் மேல் இருந்தது. அங்க பைபிள் சொல்லுது, அவர் தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அவர் வளர்ந்திருந்தார். எருசலேம் ஆலயம் யாருக்காய் கட்டப்பட்டது என்பது அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. 12 வயசுல எருசலேம் ஆலயத்துல பிரசங்கம் பண்ண இயேசு கிறிஸ்து 30 வயது உள்ளவனாரா? அவர் அநேக இடங்களில் பிரசங்கித்தார். ஜனங்கள் எல்லாரும் அவர் ஆலயத்தில் பிரசங்கிக்க வேண்டும், ஆலயத்தில் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ண அவர் விரும்பும் பொழுது அந்த ஆசாரிகள், வேதபாரகர், பரிசேயர் இவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஓய்வு நாள் வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஜனங்கள் எல்லாரும் அவர் மேல் அவ்வளவு பற்றும் அன்பு வைத்து தயவு வைத்து அவரை பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியா ஆசாரியர்களால், லேவியர்களால், பரிசேயர்களால், சதுசேயர்களால், அந்த ஆலயத்துக்கு பொறுப்பானவர்களால ஒண்ணும் பண்ண முடியாம போயிட்டு. புரியுறதுக்காக சொல்றேன். இந்த சர்ச்சை ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சர்ச்சுக்கு சொந்தக்காரங்க தான், நான் வச்சதுதான் சட்டம், நான் செஞ்சதுதான் நியாயம், நான் சொல்றதுதான் சரின்னு அவங்க அங்க என்ன பண்றாங்க? ஒரு அதிகாரம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. புரியுறதுக்காக சொல்றேன். ஆனா ஒரு சாதாரணமான ஒரு மனிதரை கொண்டு இங்க ஒரு பிரசங்கம் பண்ணணும், அப்படி பிரசங்கத்தை கேட்கணும், இங்குள்ள வருகிற எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனா அதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவரெல்லாம் இங்க வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, சொல்லவும் செய்யறாங்க. உன்னை இங்க வரக்கூடிய திரளான ஜனங்கள் சொல்றாங்க, இவர் பிரசங்கிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னா நாங்க யாருமே நீ வரமாட்டோம். உடனே இந்த சர்ச்சுக்கு பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ஓடல.
என்ன பண்றது தெரியல, பிரசங்கிச்சு தொலையட்டும். என்ன ஒருத்தரும் வரமாட்டேன்னு சொல்றாங்களே, தொடர்ந்து வராம போயிட்டாங்கன்னா பிரசங்கிச்சு தொலையட்டும் அப்படின்னு பிரசங்கம் பண்ண விட்டாங்க. இப்படித்தான் நடந்தது பிரியமானவர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கு கேட்டுக்கொண்டார்கள். அது ஓய்வு நாள்ல. ஓய்வு நாளில் அவர் வாசிக்க எழுந்து நின்று ஏசாயா எழுதின ஏட்டுச்சுருளை வாங்கி குறிப்பிடப்பட்ட அந்த இடத்தை பார்த்து அவர் வாசித்து ஏட்டுச்சுருளை பணிவிடைக்காரரிடத்துல கொடுத்து, இன்றைக்கு இந்த இறைவாக்கு என்னிடத்துல நிறைவேறிட்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய கண்களும் அவர் மீது நோக்கமா இருந்தது. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க அவர்கள் ஆசையா இருந்தார்கள். அவ்வளவுதான் போட்டிருக்கு லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல. என்ன சம்பவிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யூத குருக்கள் என்ன பண்ணாங்க? அது ஓய்வு நாள்ல அதை மீறக்கூடாது, இதை மீறக்கூடாது, ஓய்வு நாள் துறந்தா போகணும், அதை தூக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஓய்வு நாள் கட்டுப்பாடு பண்ணுகிற அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள சவத்திரைக்காரங்க இயேசுநாதர் சட்டையட்டி பிடிச்சாங்க. இதுக்கு மேல நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒரு கலகம், ஒரு கூச்சல், ஒரு குழப்பம். பொதுமக்கள் அவர் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா ஆலயத்துக்கு பொறுப்பா இருக்கிறவர்கள் அவரை சட்டையட்டி பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் செங்குத்தான மலையிலிருந்து அவரை கீழே தள்ளி அவரை கொலை செய்ய கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. ஸ்தேவான் பிரசங்கிக்கிறார், அவருடைய முகம் பிரகாசமா இருக்கிறது, சத்தியத்தை சொல்லுகிறார். தேவன் மனிதருடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, தெளிவுபட சொன்னார். அப்ப எருசலேம் ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? அவர் வாசம் பண்ண மாட்டாரா? நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? குருக்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், சதுசேயர் எதற்கு இருக்கிறோம்? எங்களுடைய ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ண மாட்டாரா? பாருங்கள் எவ்வளவு மோசமான பிரசங்கம் என்று சொல்லி யோவான் பிரசங்கத்துக்கு மனமா திரும்பினாங்க. யோவான் ஸ்தேவானுடைய பிரசங்கத்துக்கு மனமாறவா செஞ்சாங்க. ஸ்தேவானை அடிச்சு கொண்டுட்டான். இது போல பவுலுடைய வாழ்க்கையை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன குழப்பங்கள்லாம் நடந்தது படிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்களா, இஸ்ரவேலருடைய ஆலயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். இந்த ஆலயம் நம்முடைய இந்து சகோதரருடைய ஆலயத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். போன உடனே அங்க என்ன இருக்குன்னா பலிபீடம் இருக்கும். ஆசாரிப்பு கூடத்துல முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே அங்க என்ன இருக்குன்னா பலிபீடம் இருக்கும். பலிபீடத்தை தாண்டி தான் எங்க வரணும்? அந்த தண்ணீர் தொட்டி இருக்கிற இடத்துக்கு வரணும், வெண்கல தொட்டி இருக்கிற இடத்துக்கு வரணும். பலிபீடத்தை தாண்டி வெண்கல பலிபீடத்திற்கு வரணும், வெண்கல தண்ணீர் தொட்டிக்கு வரணும். அதை தாண்டி தான் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போகணும். ஏன் ஆண்டவர் அப்படி செய்யும்படியாக சொன்னார்? அப்ப ஆலயத்துக்கு வரும் பொழுதே நம்முடைய பாவங்களை உணர வேண்டும். ஃபர்ஸ்ட் பலிபீடம் தான். பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல மன்னிப்புக்காக மன்றாட வேண்டும். கூடுமானால் பிரியமானவர்களே, ஏசப்பா ஒரு கதை சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சீமோன் என்று சொல்லக்கூடிய குஷ்டரோகி வீட்டுல ஒரு நாள் விருந்துக்கு போயிருந்தாரு. அப்ப ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் இவ்வளவு கடன்பட்டிருந்தான், ஒருத்தன் இவ்வளவு கடன், புரியும்படியா சொல்ற, ஒருத்தன் 5 கோடி கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் 500 ரூபாய் கடன் பட்டிருந்தான். சீமோனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், 2 பேரும் கடன் கொடுக்க நிர்வாகம் இல்லாமல் இருக்கும் பொழுது 5 கோடி கொடுத்தவனுக்கும் அந்த கொடுத்தவன் கடனை மன்னிச்சுட்டான், 500 ரூபாய் கடன் பட்டவனுக்கும் அவன் மன்னிச்சுட்டான். இந்த 2 பேர்ல யார் இந்த மன்னிப்பு கொடுத்தவர்கள் அதிக அன்புள்ளவர்களா இருப்பார்கள் அப்படின்னு ஏசப்பா ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்டார். அப்ப இந்த சீமோன், குஷ்டரோகியா இருந்து குணமாக்கப்பட்ட பெரிய பணக்காரனாகி அந்த சீமோன் சொன்னா, அதிக கடன் பட்டவனே அதிகமாக இயேசு சொன்னார், உன் வீட்டுக்கு நான் வந்தல, என்ன நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தியா? எங்கெல்லாம் அப்படியே நடந்து திரிந்து வந்த என்னுடைய பாதங்களை கழுவுவதற்கு நீ தண்ணீர் தரவில்லை. வாரக்கணக்கா மாசக்கணக்கா எங்கெல்லாம் அந்த மீனவர் படகுல படுத்து, அந்த மலை பக்கத்துல படுத்து, அந்த வனாந்திரத்துல படுத்து இப்படியெல்லாம் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேனே, என் தலைய பத்தியா? என் தலைய பார்த்து என் தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் தந்திருக்கலாமே, என் தரல பத்தியா? ஆனா நான் வந்ததிலிருந்து நான் பார்க்கிறேன்,
உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு அந்த அனுபவம் கொஞ்சம் ஒண்ணுங்க. நான் சில சமயங்கள் ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணினா என்னுடைய கண்ணீர் தரையில் அப்படியே கட்டி கிடக்கும். சின்ன அனுபவம். கண்ணீரா ஊத்துவேன், கண்ணீரா அழு அழுன்னு. ஆனா ஒரு ஆண்டவருடைய பாதத்தை கழுவக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணின் கண்களில் இருந்து கண்ணீர் வருமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இவள் தன் கண்களின் கண்ணீரால் என் பாதங்களை கழுவி விலையேறப்பட்ட பரிமள தைலத்தினால், நீ என்ன தரல, அந்த பரிமள தைலத்தினால் என் பாதங்களை, எந்த தலைமயிரை அவ பெருசா நினைச்சிட்டு இருந்தாலோ அந்த அழகுள்ள தலைமயிரால் என் பாதங்களை துடைத்தாள். சிமோனே, நீ சொன்னபடி இவளுடைய பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டது. இவளை பாவ மன்னிப்பு எப்படி கேட்கறது? அழுதா அழுதா அழுதா. நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு எச்சரிப்பின் சத்தம். எப்படி மன்னிப்பு கேட்டீங்க? ஒரு எச்சரிப்பின் சத்தம். செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு, பேசுறதெல்லாம் பேசிட்டு, பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் பண்ணிட்டு, ஏசப்பா உங்களை குறிச்சு நாங்க கேள்விப்பட்டோம், எங்க பாவத்தை மன்னிச்சுக்கோங்க. அதுல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அவள் அழுதாள், கதறினாள், அழுதாள், கதறினாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அவளுடைய பாதத்தை கழுவிற்று. எனக்கு அருமையான சகோதரனே, சிவபெருமானே, இன்னும் நீங்க மன்னிப்பு கேட்கல. எப்படி மன்னிப்பு கேட்டீங்க? ஏசப்பாட்ட செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு, பேசுறதெல்லாம் பேசிட்டு, பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு, நாங்கிறதுல பணமும் செல்வமும் செல்வாக்கும் இருக்கும் பொழுது வாழ்ந்துட்டு இன்னும் நீங்க மன்னிப்பு கேட்கலையா? இந்த செல்போன் வச்சு, இந்த மைக் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. என்றைக்கு நீங்கள் அழுதுறேன் எனக்கு சொல்லுங்க. நான் நெருங்கின நண்பர்கள் அல்லவா? ஐயா அழுத அழுத அப்படி அழுத ஐயா, கதறி கதறி அழுத. என் தப்பிதங்களை எல்லாம் என் ஆண்டவருடைய பாதத்துல சொல்லி கண்ணீரினால் கழுவக்கூடிய அந்த இடத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். உடைப்பட்டதும் நறுண்டதுமான ஒரு ஆவியை எனக்கு தந்தார். என் இருதயமே சுக்கு நூறாய் உடைந்தது போன்ற ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தார். அழுதேன், கதறினேன், என் பாவங்கள் அனைத்தையும் நான் சொல்லி அடுத்த மன்னிப்புக்காக நான் மன்றாடினேன். எனக்கு மன்னிப்பு தந்திருக்காருயா. நாளை கடத்தக்கூடாது. வசனம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா வசனம் சொல்லிக்கிட்டே போவேன். ஒன்றியாண்ட புஸ்தகம் எழுதியிருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் சொல்லி முடிச்சிருங்க, வாழ்வடையவே மாட்டான். என் அருமையான சிவபெருமான் அவர்களே, என்னத்தான் தலையில நின்னாலும் விடுதலை இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை, உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனைங்க. வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் வழியாக ஆண்டவர் நம்மை தன்னை தேடி வருகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக சிலுவையில் அத்தனை கொடூரமான மரணம்? நாம் செய்த பாவத்தின் தண்டனை என்று சொல்ல, என்னுடைய பாவம் செய்த வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய தண்டனையா? ஆம், அவ்வளவு பெரிய தண்டனை. அவ்வளவு பெரிய தண்டனை அனுபவித்த இடத்துல எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும்? பேசப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா. பிரியமானவர்களை சிந்தனை செய்து பாருங்க. அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது, உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனதுனால அந்த இஸ்ரவேல் உள்ள போன உடனே அங்க பலிபீடம் இருக்கும். மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கேட்கணுங்கிறது தான் ஆண்டவர் அதை செய்யும்படியாய் சொன்னார். மன்னிப்பு கேட்பதற்காக பலி செலுத்தினார்கள். பலி செலுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அப்படி செய்தார். அதான் சொல்றேன், நம்ம இந்து சகோதரனுடைய கோயிலுக்கு போனா அதை பார்க்கலாம். அங்க போனா அவர் கோயில் இருக்குன்னா ஒரு சூளாயுதம் குத்தி வச்சு அங்க ஒரு பலிபீடம் ஒன்று இருக்கும். அந்த பலிபீடத்தை தாண்டி தான் ஞானஸ்தானத்துக்கு வர முடியும். பாவ மன்னிப்பு இல்லாம ஞானஸ்தானம் பெறக்கூடாது. அழுது கதறி பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுத்தான் நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியுமா? நல்லது. அவங்க சபையில சேரணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் சொன்னாங்க. எங்க அம்மா எங்க அப்பா சொன்னாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி ஞானஸ்தானம் தானே எடுத்துட்டு இதுல என்ன இருக்கு, தொட்டிக்குள்ள இறங்கணுமா? நீ தொட்டிக்குள்ள இறங்க, நீ தட்டிக்குள்ள இறக்க சொன்னானே, நீ எங்க இறங்கணும் இறங்குற. பாஸ்டர் சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க. அக்காலம் போல இக்கால ஊழியர்கள் இருப்பார்களானால், விரியன் பாம்பு குட்டிகளே, ஞானஸ்தானம் பெற்றால் வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு வயக கட்டினவன் யார்?
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு, பின்னால வா ஞானஸ்நானம் எடுக்கிறது, ஓடு அப்படின்னு வரட்டின அக்கால ஊழியர்கள் இன்றைக்கு இல்லை. புரியுறதுக்காக சொல்றேன். 1980 நான் பைபிளை கையில் எடுத்த இன்னும் என் ஆண்டவர் பைபிளை கீழே வைக்க விடவே இல்லை. எங்காயிலும் ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன். ஏதாவது இன்னைக்கு யூடியூப் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பிரயாசப்பட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு நபருக்கு தான் நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சர்ச்சஸ்ல இருந்திருக்கிறேன், பாஸ்டரா இருந்திருக்கிறேன். ஞானஸ்நானம் கொடுக்கனாலே பயம் இருக்கணும் பிரியமானவளை. தந்தை பெர்க்மான் சொல்றதுல ஒரு ஃபாதர், ஆர்சி ஃபாதருடைய அண்ணங்காரரு வந்தார். வந்துட்டு பிரசங்கம்லாம் கேட்டார். 3 நாள் தங்கியிருந்தார். தங்கியிருந்ததுல அந்த பாட்டு பாடவும் ஃபாதரோட நிற்கிறதையும் அப்படி இப்படிலாம் இருக்கிறதையும் பார்த்து அது எப்படியோ எதை என்கிட்ட அதிகமாக ஒரு 3 நாளும் அன்பு பாராட்டினார். அதிகமாக வேதத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் கேட்டார். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் கூட அவங்க கூட சொல்லுவாங்க, என்னன்னா ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுன்னா தம்பி லாரன்ஸ்ட போங்க அவர் உங்களுக்கு சொல்லுவார். உண்மையை சொல்றேங்க, தெய்வ சமூகத்தில் சொல்றேன். அப்ப என்கிட்ட வந்து பெரியவங்க சிறியவங்களாம் கேட்கும் போது என்னுடைய வேலை காரியங்கள் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு பைபிள்லாம் சொல்றேன். 3 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஃபாதருடைய அண்ணங்காரர் சொன்னாரு, எனக்கு ஞானஸ்தானம்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாருந்தா நீங்க தான் கொடுக்கணும், வேற யாரு கையாலே நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். எனக்கு கஷ்டமா இருந்தது. என்னங்கடா அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு குழப்பம். அது எப்படி ஃபாதர் பெர்க்மான்ஸ் 3 நாள் கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் வந்து தொட்டிக்குள்ள இறங்கி ஞானஸ்தானம் எடுப்பாங்க, வீடியோ போட்டோ அப்படின்னு நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஆள் இப்படி ஒரு குழப்பத்தை சொல்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் சொன்ன, ஐயா தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் இருக்கும் பொழுது நான் அப்படி செய்யக்கூடாது. நீங்க அவங்ககிட்ட தான் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். அவங்க தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்தாலும் சரி, நான் கொடுத்தாலும் சரி, தேவனுடைய ஊழியர் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அவரை சரி கேட்டேன். ஒரு நேரம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் போனார். ஃபாதர்கிட்ட போய் சொல்றேன், அவங்க அண்ணனும் ஃபாதர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு தான் லாரன்ஸ் பிரதர் தான் கொடுக்கணும், வேற யாரிடமும் ஞானஸ்தானம் பெற நான் கொடுப்பேன். ஃபாதருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிப்பாங்க. ஆண்டவரே ஏன் இந்த ஒரு சூழ்நிலை, ஏன் இந்த ஒரு இக்கட்டான நிலை எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப கியூல நிக்கிறாங்க, நிறைய ஆண்களும் பெண்களும் கியூல நிக்கிறாங்க. அவர் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பக்கம் போறாரு. ஃபோரியால மூடவும் போட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் இருக்கிற போது ஸ்டாப்பிங்ஸ் அந்த ஆள் வரிசையில் வந்துட்டார். நான் எங்கேயோ நின்னோடனே ஃபாதர் பெர்க்மான்ஸ் என்னை கூப்பிட்டேன். ஜனங்கள் மத்தியில் நான் போன தெரியும். தந்தை பெர்க்மான்ஸ் சொன்னாங்க, தம்பி நீ பக்கத்தில் நின்றுக்க, ஐயாவுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க போறேன். ஆனால் அவரு அவ்வளவு கூட்டத்தில் அவருக்கு ஒன்றும் பேச முடியல. உடனே அவர் தண்ணிக்குள்ள இறங்கினாரு. இவர் கேட்க வேண்டிய கேள்விலாம் கிட்ட சொல்ல வேண்டிய கேட்டு பிதாக்குமரன் பரிசுத்த ஆவியினார் உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். கையை வந்து வெளியில நான் வாங்க ஐயா நான் ஞானஸ்தானம் கொடுக்கல. கொஞ்சம் மறந்துட்டு போய் எசேக்கியா பிரான்சிஸ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் அந்நிய பாஷையில நிறைய பேரை பேச வைக்கக்கூடிய ஒரு விசேஷமானவர். இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் ஃபாதர் பெர்க்மான்ஸ் தலையில கை வச்சு ஒரு அந்நிய பாஷை பேச வைக்கிறது ரொம்ப பிரயாசப்பட்டார். ஏதோ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார். சரி போட்டு பிரியமானவர்களே, அவருடைய கூட பிறந்த சகோதரியை ஜெயசீலன், பாஸ்டர் ஜெயசீலன் சொல்லி ஒருத்தர் திருமணம் செஞ்சிருக்கிறார். பயங்கரமா இருக்கும், குட்டையா இருக்கும், சவப்பா இருப்பாங்க. அவங்க வீட்டில் நான் 10 நாள் உபவாச ஜெபத்துக்கு போயிருக்கும் போது நான் அங்கே தங்கியிருந்தேன் அவங்க வீட்டில். அப்போ அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போ பாஸ்டர் ஜெயசீலன் சொன்னாரு, நீங்க தான் ஞானஸ்தானம். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. நல்ல உபவாசத்தில் இருக்கீங்க, ஜெபத்தில் இருக்கீங்க, பாட்டுகள் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, பாடிட்டு இருக்கீங்க, நீங்க தான் அந்த ஒரு நபருக்கு நான் ஞானஸ்தானம். ஞாபகத்தில் என்னுடைய சொந்த ஊர்ல நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எனக்கு அது தகுதி இல்லாதது போல இருந்தது. எவ்வளவு சரியில்லைன்னு எனக்கு தெரியாது. விசேஷமான வீட்டு சிவன் ஒருத்தர் நிறைய புஸ்தகங்களை தமிழாக்கம் பண்ணி இருக்கிறார். நீங்க எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டார். இல்லைங்க பெரியவளை அதை சொல்லிக் கொண்டு போறதுக்கு நம்ம விரும்பல. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கூட நம்ம இடத்துல அவர் பேசுவார். நீங்கள் ஞானஸ்தானம் பெறவில்லை என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் சரியானபடி பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களால்
பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம் என்று சொன்னால் என்ன? நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனையை மீறுவதே பாவம். 10 கற்பனை எல்லா கற்பனையும் கை கொள்ள வேண்டுமா? ஆம், எல்லா கற்பனையும் கை கொள்ள வேண்டும். ஒன்றிலே தவறினால் போச்சு. ஒரு கற்பனை விபச்சாரம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல களவுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற 9 நான் சரியா கை கொள்ளுகிறோம்னா இருந்தாலும் வேதம் என்னை பாவி என்று தீர்க்கிறது. பாவத்தை மறைக்க கூடாது பிரியமானவங்களை, ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவத்தை ஒத்துக்கொள்ளாம சமாளிச்சு பேசக்கூடாது. அது அப்படி இல்லைங்க, இது இப்படி, இது இப்படியும் பண்ணலாம், அது அப்படியும் பண்ணலாம். ராகா பொய் சொல்லலையா? ஆபிரகாம் பொய் சொல்லலையா? 1000 காரணங்கள் சொல்லக்கூடாது. 10 பிரமாணத்தை மீறுவது பாவம் என்ன ஆண்டவர் சொல்வாரானால் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. 10 பிரமாணத்தை எந்த பிரமாணத்தை எல்லாம் மீறி இருக்கிறாய்? இந்தந்த பிரமாணத்தை எல்லாம் மீறி இருக்கிறேன் ஆண்டவரே. மறைக்க கூடாது, மழுப்ப கூடாது, மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னித்து. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா இருப்பான் நம்ம சொல்றோமே, கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியாண்டை வரத்தை பெறுவீர்கள். பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெறாம பரிசுத்த ஆண்டை வரம் எப்படி வருது? யோசிக்க முடியாது. இப்ப இங்க வந்துட்டோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 to 5 வரையும் நம்ம படிச்சிட்டோம். தேவன் பேசிக்கொண்டே வந்தார், தேவன் பேசிக்கொண்டே வந்தார். 5வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்ப போல இல்ல. அப்ப அவங்க பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்கள் செலுத்துகிற பலியை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காட்சி அவர்களுக்கு கண்ணார கண்டார்கள். 2 பேர், அண்ணனும் தம்பியும், 2 பேரும் பலி செலுத்த போனாங்க. ஆபேல் பலி செலுத்தினதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். மூத்தவனா இளையவனா? மூத்தவனா இளையவனா? நீங்க அப்படி விழிப்பா இருக்கணும், கவனமா கேட்கணும். மூத்தவனா இளையவனா? அதுல மூத்தவனா இளையவனா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு சொல்லணும் இல்லையா? இளையவனுடைய பலியை அவர் என்ன செய்தாரு? ஏற்றுக்கொண்டார். மூத்தனுடைய பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். வானத்திலிருந்து இறங்கின அந்த அக்கினி இந்த இளையனுடைய பலியை சாம்பலாக்கி எடுத்துக்கொண்டது. ஆனா மூத்தனுடைய பலி மேல என்ன செய்யல? ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வரல. உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல் உண்டாயிட்டு, கோபம் உண்டாயிட்டு, முகநாடி மாறிட்டு. ஆண்டவர் அதை பார்த்தார் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை பார்த்தார். 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். அதன் ஆசை உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் என் பலியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாரு. காயினுடைய பலியை அவர் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? இப்ப நீங்க வாசிச்சீங்கல்ல, அப்ப கண்டுபிடிக்க வேண்டாமா? தேவன் வேதம் வழியாய் பேசுவார். ஏன் அவர் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு? ஏன் மூத்தவனுடைய பலி அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாரு? இளையவன் பலியை ஏற்றுக்கிட்டார்ல, மூத்தவன் பலிய ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு? அவர் சொல்றாரு காயினை பார்த்து, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நாங்களும் காணிக்க கொடுக்கிறோம், நாங்களும் நிறைய காணிக்க கொடுக்கிறோம், நாங்களும் அந்த இதெல்லாம் நாங்க தான் கட்டி வச்சோம். நீ நன்மை செய்தாதை செய்தாய். நீ வட்டி கொடுத்துருப்ப, நீ சாராய கடை வச்சிருப்ப, நீ என்னென்னலாமா பண்ணுவ? கோயில கட்டி வச்சா கடவுளை அதில் வாசம் பண்ணுவாரா? நீ குத்தவளுக்கு வாங்கி வச்ச ஆண்டவர் ஆசீர்வதிச்சுவாரு? நீ நன்மை செய்தால் உன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நீ நன்மை செய்யாதது உன் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இவன் பலியை ஏற்றுக்கொண்டார். இளையனுடைய பலி மேன்மை, மூத்தனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளல, மேன்மை இல்ல. காரணம் இருக்குது. காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. நன்மை செய்யலன்னா அவன் என்ன செஞ்சுட்டான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் வாழ்க்கையில? நன்மை செய்யலன்னா தீமை செஞ்சுட்டு இருக்கிறான்.
தீமைன்னா என்னது? பாவம் செய்து கொண்டிருக்கிறான். கோயிலுக்கு வாங்க, எல்லா கோயிலும் அப்படித்தானே, காணிக்க போடுங்க, ஒரு அரை பவுன் 1/4 பவுன் எல்லாம் போடுங்க, கையில இல்லைன்னா காதல் விழுத கலட்டி போடுங்க, என்னதெல்லாம் சொல்லி காணிக்க எடுக்கிறாங்க பாருங்க. ஏன் வீட்டுக்காரரை கேட்டுட்டு தான் காணிக்க போடணும்னு பார்க்காதீங்க, கழுத்து விழுத கலட்டி போடுங்க. என்னங்க உன் காணிக்க எப்படி கேட்ட காணிக்க? நீ யாரு? நீ ஒருத்தர் உன் காணிக்க நான் பிறகு வாங்குறேன்னு யாரா சொல்லுவாங்களா? தனியா கூப்பிட்டு பிரதர் வாங்க, உங்களை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன், மனம் திரும்பல் கிட்ட கடி இருக்குதா, நீங்க என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? அதுல இருந்து காணிக்கை கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் போடுற அதே காணிக்கை பெட்டியில நீங்க போடுறத நான் விரும்பல. போட்டுதான் அவன்னு சொன்னா ஒருவேளை நான் அந்த காணிக்கை ஏத்துக்கலாம். யாரும் ஏத்துக்க மாட்டா? தேவனாய் கர்த்தர் ஏத்துக்க மாட்டா. நீங்க எவ்வளவு காணிக்கை போட்டாலும் சரி, உங்களுக்கு இது சாபமா இருக்குமே எவ்வளவு ஆசீர்வாதமாயிராது. அப்படிப்பட்ட ஒரு காணிக்கை போடாதீங்க. இது தேவ பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள் போடுகிற காணிக்கை பெட்டி. இதுல உங்க காணிக்கை கலக்க கூடாது, இதை போடாதீங்க. அவர் இருதயம் குத்தப்படும், இருதயம் குத்தப்படும். ஐயோ என் காணிக்கை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? உங்க வாழ்க்கையை முதல்ல மாற்றுங்க, உங்க வியாபாரத்தை நீங்க முதல்ல மாற்றுங்க, உங்க பிள்ளைகளை முதல்ல மாற்றுங்க, அதுக்கப்புறம் உங்க காணிக்கையை கொண்டு வாங்க. யார் சொல்லுகிறாங்க? யார் சொல்லுங்க? ஆண்டை ஏத்துக்கிற மாட்டாங்க. இப்போ இளையனுடைய காணிக்கை ஏத்துக்கிட்டார். தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள் அப்படின்னா இவங்க எப்படி பலி செலுத்த வந்தார்கள் அப்படின்னு சொன்னா என்ன நீங்க யோசிக்கிறீங்க? இவங்க தானாவே 2 பேர் பலிபீடத்தை கட்டிக்கிட்டாங்க. இளையவன் என்ன செய்தான்? ஆடு மாடுகளை, நல்ல அருமையான கொழுமையான ஆடுகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். மூத்தவன் என்ன செய்தான்? நல்ல கழிகளை, அருமையான காய்களை அவன் வந்து காணிக்கையா கொண்டு செலுத்துறான். அப்படின்னா இவங்க தானாவே இதை செய்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி தானாவே பலிபீடத்தை கட்டி அவங்க பலி செலுத்தினார்களா? எப்படி? நீங்க யோசிங்க, சொல்லுங்க. இல்ல, தேவன் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் ஆதாம் ஏவாளிடத்துல பேசி ஆதாம் ஏவாள் இவரிடத்துல பேசினார்களா? இல்ல தேவன் ஆதாம் ஏவாளிடத்திலும் இந்த காயின் ஆவிடத்திலும் அவர் பேசினாரா? பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கிறபடியே அவர்கள் பலிபீடத்தை கட்டி அவர்கள் பலி செலுத்த அவர்கள் முன் வந்தார்கள். பலி எதற்காக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நாம செய்யற பாவத்துக்கு தண்டனைக்கு பிராயச்சித்தமாக ஆட்டின் மீது அந்த பாவ தண்டனை சுமத்தப்பட்டு அந்த ஆடு பலியாக வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்ப நமக்கு எழுதியும் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்தமாக்குற புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்தாத இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்குள்ளாக நாம் வந்து பலியை நாம் ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து பலியானார் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம். இதன் மூலமாக பலி செலுத்தாமலே நம்ம என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்கிறோம். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் சொன்னார்களா? தேவனே இவர்களுக்கு சொன்னாரா? இவர்கள் பலி செலுத்த வந்தார்கள். ஆனா தேவன் சொன்னபடி என்ன பலி செலுத்தணும்? பாவ மன்னிப்புக்கு என்ன பலி செலுத்தணும்? சொல்லுங்க. பாவ மன்னிப்புக்கு என்ன பலி செலுத்தணும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படின்னா என்ன பலி செலுத்தணும்? இல்லையா? ஒரு ஆடு இல்ல ஒரு புறா இல்ல ஒரு கன்றுக்குட்டி, அவருடைய தகுதி கேட்டபடி அங்கே ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அல்ல காயின் வந்து என்ன பண்ணிட்டான்? ஏதோ ஒரு காய் அது என்ன சொத்தையா இருந்துச்சு, அது பூசணம்பூத்து இருந்துச்சு, அது நல்ல காய் கிடையாது, அது நல்ல பூசணிக்காய் கிடையாது, நல்ல புடலங்காய் கிடையாது, நல்ல வெள்ளரிக்காய் கிடையாது, அதனால ஆண்டவர் ஏத்துக்கிற மாட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. ஆண்டவர் சொன்னபடி அவன் பலி செலுத்த வேண்டும். அப்ப முதல்ல பாவ மன்னிப்புக்கு என்றுதான் முதல் பலி. அந்த முதல் பலி பாவ மன்னிப்புக்கு என்று செலுத்தப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீ ஆப்பிள் செலுத்து, நீ ஆரஞ்சு செலுத்து, நீ கிரேப்ஸ் செலுத்து, நீ காய்கறிகள் எல்லாம் செலுத்த ஆண்டவர் ஏத்துக்குவார். உன் பாவம் மன்னிக்கப்படாம இருக்கும்போது என்னத்தை செலுத்தினாலும் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாருன்னு வேதம் சொல்லு. ஏமாந்து போகிறார்கள். நாம ஏமாந்து போகிறோமான்னு பார்ப்போம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீ ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாலும் ஆண்டவர் அன்பா ஏற்றுக்கொள்வார். பாவ மன்னிப்பை பெறாதவரிடத்திலிருந்து எப்படி ஆண்டவர்? பிரியமானவர்களே, பெற்றோர்கள் 2 பிள்ளைகளை பையன்களை பெறாங்க. பேசியிருக்கிறாங்க. பேசியிருக்கும் போது காயின் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை பார்க்கிறார். அம்மா, என்ன அருமையான தோட்டம், எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, எவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது, நான் ஏன் இங்கே இப்படிப்பட்ட ஒரு சூழல் மரத்தடியிலும்
இப்படிப்பட்ட சூழல், இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நெற்றி வேறு நிலத்தில் இவ்வளவு கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும். அந்த தோட்டத்துக்குள் போலாம் அல்லவா? ஆனா அந்த ஆதாம் வேலை என்ன சொல்லியிருப்பாங்க? மகன்களே, தோட்டத்துக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஏன் அம்மா போக முடியாது? அங்க போனா சுடரொளிப்பட்டையும் இருக்கிறது, அங்கே கேருபீன்கள் இருக்கிறார்கள், வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் முயற்சி பண்ணினால் நம்முடைய நிலவரம் பரிதாபம், நம்மை கொன்று விடுவார்கள். தேவனாய் கர்த்தர் அவ்வளவு பெரிய காவலை அங்கு வைத்திருக்கிறார். ஏனம்மா அந்த காவல்? ஆதாம் ஏவாள் உள்ள என்ன நடந்தது அவ்வளவு சொன்னார். அவ்வளவு சொன்ன உடனே இந்த காயின் என்ன கேட்டானா, வேத ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை தான் நான் சொல்றேன். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இது இருக்கிற புத்தகத்தில் உள்ளதை சொல்றேன். காயினுக்கு பயங்கர கோபம். என்ன கோபம்? அம்மா, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்காகவா? ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்காகவா? ஒரு பழத்தை சாப்பிட்டது ஒரு பெரிய பாவமாக, குற்றமாக, தப்பாக எடுத்து உங்க 2 பேரையும் வெளியே விரட்டினாரா? எவ்வளவு கொடூரமான கடவுள், எவ்வளவு மோசமான கடவுள். அம்மா, இதே ஏதேன் தோட்டத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லிதான் அவன் என்னதான் மாறினான். காயின் என்ன வேலை சூஸ் பண்ணிக்கிட்டான்? நீங்க படிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. 4வது அதிகாரம் 2வது வசனம். 4வது அதிகாரம் 2வது வசனம் டக்குன்னு வாசிங்க. ஆதியாகமம் 4:2. அவன் சொன்னான், ஏதேன் தோட்டம் போல ஒரு தோட்டத்தை நான் உருவாக்கி காட்டுகிறேனா இல்லையா என்று பார்க்கலாமா? இன்னைக்கு அதே ஆவி இன்னைக்கு பிரிய செய்து பரலோகத்தில் இருக்கிற மாதிரி தோட்டம், பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பில்டிங், பரலோகத்தில் இருக்கிற மாதிரி ஏசி, பரலோகத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிறது போல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில சாதித்து காட்டலாம் என்று எத்தனையோ பெரிய பணக்காரர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்தை இந்த பூமியில் என்ன செய்ய யாராலையும் உருவாக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல ஒரு சொகுசு வாழ்க்கையை பெறவே முடியாது. காயின் ஒரு சபதம்ட்டான் தன் தாய் தகப்பனிடத்துல, நான் அந்த தோட்டத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்ல, ஆதாம் ஏவாள் சொல்ல, அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் திட்டத்துக்கு எதிராக வேண்டாம், பலி செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதாமை கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கனியை சாப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியாமலா கேட்டாரு? தெரியுமே. ஆதாம் எங்கே இருக்கிறார் என்று ஆண்டவருக்கு தெரியும். எப்படி இருக்கிறார் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவன் வாயிலிருந்து அந்த பதில் வரட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது ஆதாம் சொல்கிறார், ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருப்பதினா. நிர்வாணினா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், வெறுமை, எல்லாவற்றையும் பெற்றிருந்தேன், எல்லா ஆசீர்வாதங்களும் மேல் இருந்தது, எல்லா ஜீவராசிகளும் ஆளக்கூடிய ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தேன், அனைத்தும் எனக்கு என் பாதங்களின் கீழே என்று உருவாக்கின என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் சொந்தமாக்கி இருந்தார். எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். நான் நிர்வாணியா இருக்கிறபடியினால் நான் ஒளிந்து கொண்டேன். உனக்கு முன்பதாக என்னால் வர முடியவில்லை. தேவனாய் கர்த்தர் ஆதாரத்தில் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? யார் சொன்னா உன்னை நிர்வாணின்னு சொல்லி? ஆதாம் தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறான், நான் நிர்வாணி. ஆண்டு கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? சொல்லிட்டு சொல்றாரு, புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? அப்ப எதனால நிர்வாணி? ஆண்டுடைய வார்த்தையை மீறினால முடிஞ்சு புசிக்கிற நிர்வாணி. ஏன் புசித்தாய்னா, ஆண்டவரே நீங்க புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் புசிச்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், என் மனைவியை மன்னித்தருளும், எங்களை மன்னித்தருளும், நாங்கள் நிர்வாணிகளாகிவிட்டோம் அப்படின்னு ஆதாம் கேட்டாரா? கேட்கல. இதுதான் நம்ம கிட்டையும் நம்ம குடும்பத்திலே இருக்குது. அதெல்லாம் இப்படி எல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, பாத்துக்கிறேங்க. அப்புறம் யாரு? அவதான். அவங்க கிட்ட ஏமா அப்படின்னு கேட்டா, அவர் இஷ்டத்துக்கெல்லாம் என்னெல்லாம பண்ணுறாரு. தவறை ஒத்துக்கொண்டு இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டுமோ கதையை நீட்டிட்டு போக கூடாது. அதுதான் காரணம், இதுதான் காரணம், அப்படித்தான் காரணம்.
தவறு செஞ்சாச்சு, தண்டனை நம்ம மேல வந்துருச்சு. மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு 1000 காரணங்கள். ஆதாம் சொல்றாரு, கேட்ட துணையா ஒருத்திய தந்தீரே, தரலன்னா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். அவளை போய் தந்தீரு, அவதான் என்ன கெடுத்தா, நான் தானாலாம் ஒண்ணும் கெடுபடல. மன்னிப்பு கேட்கல. ஆண்டவர் ஏவாள் இடத்துல கேட்டார், ஏமா இப்படி பண்ணுங்க, நான் எங்க பண்ணுங்க, நீர் சர்ப்பத்தை படைச்சது, அது அந்த கனியை சாப்பிட்டுட்டு சாப்பிடாமலே என்கிட்ட மனுஷன் பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி என் பாசையில என்கிட்ட பேசிச்சே, எத்தனை அற்புதம். நீ சாகவே மாட்டேன்னு சாகாமலே இருந்தது பாருங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் யோசிச்சுதான் நானும் சரி நம்ம சாக மாட்டோம், இதை புசிச்சா நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவனை போல ஒருவராய் மாறுவோன்னு அவர் சொல்றது அப்படின்னு சொல்லி நான் வாங்கி சாப்பிட்டேன். ஏன் மேல என்ன தப்பு? சாத்தான் மேல, அந்த சர்ப்பத்தின் மேலதான் தப்பு. தப்பா அங்க எதுக்குங்க? ஆண்டவர் டைம் கொடுக்கிறாரு, டைம் கொடுக்கிறாரு, டைம் கொடுக்கிறாரு. ஆதாம் மன்னிப்பு கேட்பாரா? ஏவாள் மன்னிப்பு கேட்பாங்களா? மன்னிப்பு கேட்கவே இல்லை. டைம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. தங்களுடைய பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்விடவே மாட்டார்கள். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள், எனக்கு சேர்த்து சொல்லுது, அறிக்கை செய்து விட்டுடும். ஏங்க 5 பைசா திருடனா பாவமாக? ஒரு நாளைக்கு 5 பைசா திருடன்னு வச்சுக்கோங்க. ஏதோ அப்படி இப்படி சொல்லி ஒரு 5 பைசாவை எப்படியோ ஒரு வகையில் நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தருடைய காசை நம்ம எடுத்துட்டோம். 5 பைசா தானேங்க. ஆனா 5 இந்த ஒரு 5000 போடுங்க, ஒரு நாளைக்கு 5000 5 பைசானா ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்ம செய்யறோம்? அப்போ ஒரு நாளைக்கு 5000 இன்ட்டு 5000 போட்டதை ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு போடுங்க. அப்ப 5 பைசா நமக்கு பாவமா தெரியல. 5 இன்ட்டு ஒரு 5000 போட்டாலும் ஒரு 500 போட்டாலும் பெரிய காசா தெரிஞ்சிருது. சின்ன 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 பொய். கால் ஒரு பெரிய முள்ள அடிச்சுட்டுங்க, காலை எப்படி ஊனி நடப்போம் இல்லையா? அந்த முள்ளை எடுத்துருவோம்ல, அந்த முள்ளை எடுத்துருவோம். ஆனா காலில் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன துரும்பு, அது காலில் என்ன செஞ்சிருச்சு, உள்ள ஏறிடுச்சு. அது என்ன பண்ணுன்னு சொல்லுங்களேன். அதை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா, உனக்கு அப்படிதான். அப்ப இந்த சின்ன துரும்பு மாதிரி இருக்கிற அந்த முள்ளு பெரிய முள்ளு மாதிரிலாம் பெருசாலாம் ஒன்றும் பண்ணாது, ஆனா கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கும். சின்ன துரும்பு தான், அதை எடுத்து போட்டா முடிஞ்சுச்சுங்க. அதை எடுத்து போடாமலே நம்ம ஒரு மாசம் அலையிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறந்தாச்சு. திடுப்புன்னு டாக்டர்கிட்ட போற மாதிரி வந்துருச்சு. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது பட்டுச்சுதா? ஒரு மாசத்துக்கு முன்னால என்ன பட்டுச்சு? ஓ, சின்ன அந்த நாயுருவி செடி, அது பக்கம் ஒரு சின்ன ஒரு, அதை நான் பார்த்த லேசா, அதுதான் இப்ப என்ன பண்ணிருக்கு, உங்களுக்கு கேன்சரா மாறி அநேகமா காலை எடுக்க வேண்டியது. அப்ப சின்ன தப்பு சேர்ந்து 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 அது ரணமாயி 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 அந்த சின்ன முள்ளு கடைசியில காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவம் விசர்மா, களவா, பொய்யா, கொலையா? நீங்களும் நானும் இந்த காயின் சொல்லுகிறபடியே நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லா சுதந்திரத்தையும் ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து பறித்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். அவ்வளவு பெரிய தோட்டத்தையும் தோட்டத்தின் ஆளுகையையும் எல்லா பதவிகளையும் ஆண்டவர் உரிந்து கொண்டார். அப்ப சின்ன தப்ப ஆண்டவர் எவ்வளவு பெருசா கணக்கு போடுறாருன்னு பாருங்க. சின்ன ஒரு பொய் இதுல சிவபெருமான் வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஒரு எல்ஐசி பாண்டு ஒரு 50,000 ரூபாயா, அது கூடயா காஞ்சனாவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பாண்டு இன்னும் வச்சிருக்கேன், எல்ஐசி பாண்டு. ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணி விசுவாசிகளுக்கு ஒரு நன்மை உண்டாகிறதுக்காக பிரயாசப்பட்டேன். கடைசியில் விசுவாசிகள் யாரும் எனக்கு கை கொடுக்கல. அந்த கஷ்டம் ஏன் மேலதான் வந்தது, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால. அப்ப எல்ஐசியில இருந்து எனக்கு என்ன செய்ய போறாங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்க போறாங்க. அதுக்கு நான் ஒரு பாலிசி 50,000 ரூபாய் கேட்டாலும் கட்டிட்டேன். அந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலதான் நம்ம பொய் சொல்லாமலோ களவு செய்யாமலோ
இச்சிக்காமலோ நம்ம வாழ முடியுமே தவிர நம்முடைய பலத்தினால முடியாது. இந்த வாரத்துல நான் சபையாருக்கு நான் சொல்றேன், இந்த வாரம் முழுவதும் நான் ஜெபிக்க மாட்டேன், இந்த வாரம் முழுவதும் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், இந்த வாரத்துல நான் என்ன செய்ய பைபிள் ஸ்டடி புதன்கிழமைக்கு நான் என்ன செய்ய வேத பாடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு சாதாரண விஷயம் சொல்றாங்க, பொய் சொல்லாம உங்களால இருக்க முடியுமான்னு பாருங்க. வருகிற வாரத்துல நான் ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல, தேவ பலத்தை பெறல, வாரம் முழுவதும் நான் பொய் சொல்லாமலே வாழ்ந்திருக்கிறேன், ஒரு பொய்யும் சொல்லலன்னு நீங்க சாட்சி சொல்றீங்களான்னு பாருங்க. இப்படின்னு சொல்றேன். கடைசி எனக்கே வந்ததுங்க அந்த வேலை. ஆராதனை முடிஞ்சது, எல்ஐசி ஆபீசர்ஸ் சர்ச்சுக்கு முன்னால காரை நிப்பாட்டி நிக்கிறாங்க. நான் வெளியில போன உடனே உங்களை தான் பார்க்கணும். சடனா என்ன செய்தேன், வண்டி எடுத்துட்டு போனேன். அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தேன்னா எங்க வீடு 1972 கட்டின வீடு. அந்த வீட்டை வச்சு தான் 5 லட்சம் ரூபாய் லோனு. அந்த லோனுக்கு ஏற்பாடு பண்ணின அந்த சகோதரி பொம்பளை அது என்கிட்ட சொல்லுது, வந்திருக்கிறவரு உங்க வீட்டுல தண்ணி கூட குடிக்க மாட்டார், பிராமணர், திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறார், எல்ஐசி பெரிய ஆபீசர். அல்லது எதுவுமே நீங்க அவருக்காக நீங்க செய்ய வேண்டாம். அவர் காஃபி குடிக்க மாட்டார், டீ குடிக்க மாட்டார், விட்டு தண்ணியே குடிக்கும். நான் அங்கே எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சா அவர் ஒன்றும் குடிக்க மாட்டார். இப்போ அவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பார். நீங்க கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்லணும்னா, உங்க வீடு எப்போ கட்டின வீடு, அதை இப்போ உடைச்சிட்டு திரும்பவும் கட்டணும்னு சொல்றீங்களா, உங்க வீடு எப்போ கட்டின வீடு அப்படின்னு கேட்பார். நீங்க என்ன சொல்லணும்னா 2000 கட்டின வீடுன்னு சொல்லணும். நான் யோசிக்கவே இல்லை, நான் சிந்திக்கவே இல்லை, நான் புரியவே இல்லை. சபையாருக்கு சொன்னேன், ஜபம் பண்ணாம வேதம் வாசிக்காம நான் ஒரு பொய் சொல்லாமலே வாழ்ந்த சேலஞ்ச் பண்ணிட்டு போ. நீ பொய் சொல்லலன்னு என்கிட்ட சொல்லணும். கிறிஸ்துவே இல்லாம, தேவ பலமே இல்லாம 10 கற்பனை கைக்குள்ள யாராலும் முடியாது. தேவ பலத்தை கேட்டு 10 கற்பனையில 1 தவறுனாலும் எல்லாவற்றிலும் கைக்குள்ளங்கிறத விட்டுட்டு ஜபம் 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 எத்தனை தவறிட்டு இருக்கீங்க? அதை கவனிக்கிறது இல்ல. பாட்டு தான், ஜபம் தான். தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவங்க என்கிட்ட சொல்றாங்க, 5 லட்சம் ரூபா லோனு, ரொம்ப கவனமா இருக்கணும், அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இந்த வீடு எப்ப கட்டினது அப்படின்னு கேட்டா 2000 கட்டின வீடுன்னு சொல்லணும். ஆனா வீட்டுல என் தங்கச்சி பேர் போட்டிருக்க மலர் செய்தி 1972 அப்படின்னு சொல்லி அருமையா பெரிய போர்டு. இவ கூட்டிட்டு வந்தது எப்போ அப்படின்னா சன்செட் 6 மணிக்கு மேல 7 மணி அந்த மாதிரி டைம்ல. அப்படின்னா இருட்டா இருக்கும். அந்த பிராமணர் அந்த ஆபீஸ்ல இருந்து வேலையெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த டைம் கூட்டிட்டு வந்திருக்க அந்த அம்மா திட்டம் போட்டு. எனக்கு எதுவுமே சிந்தனைக்கு வரல. ஒன்று நான் பிரசங்கம் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. என் ஆர்டர் என்ன கேட்டார், போய் சொல்றியா 5 லட்சம் ரூபா. அந்த அம்மா என் காதுக்குள்ள சொல்லுது, எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவு நான் பண்ணிட்டேன், எல்லாம் ப்ராப்பரா முடிஞ்சிருச்சு. 50,000 ரூபாய் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க பேர்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க. நீங்க 2000 கட்டின வீடு நீங்க சொல்லல அப்படின்னு சொன்னா 50,000 நீங்க இழந்து போயிருவீங்க. எனக்கு அந்த நேரத்தில் 50,000 ரூபாய் பெரிய தொகை. என்னடா இப்படி சொல்லுங்க. அப்படி கேட்டாரு, இப்படி சொன்ன எல்லாமே. அந்த லோன் எடுத்து என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க எல்லாம் கேட்டாரு. நான் வீட்டை உடைச்சிட்டு ஒரு மாடல் பண்ணி நான் கட்டல, அதை கொண்டு இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கு, விசுவாசிகளுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்காக நான் பிரயாசப்பட்டது. 5 லட்சம் ரூபாய் 15 வருஷம் கட்டணும். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் என்ன மனசுல தள்ளுறாரு. 2000 கட்டின வீடு நீ சொல்ல போறியா, 2000 கட்டின வீடு நீ சொல்ல போறியா? ஆண்டவரே சொல்லலாட்டும் 50,000 இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நீ என்ன பண்ண போற? எவ்வளவு எத்தனை மாசம் நீ பிரயாசப்பட்டிருக்க? எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லாம் கிளியர், எல்லாம் முடிஞ்சிச்சு. என்கிட்ட கேட்டாங்க, இந்த வீடு எப்ப கட்டினது? 1972 ஃபைல்ஸ்லாம் தூக்கினா செல்ஃபெல்லாம் சொல்லி கார்ல இருக்காரு. அந்த பொம்பளை திரும்ப பார்த்து முறைச்சது பாருங்க. நான் எத்தனை ஸ்டேஜில் ஏறி இறங்கி இருக்கிறேன். எனக்கு அந்த சமயத்தில் எவ்வளவு மரியாதை, எவ்வளவு மதிப்பு. நான் ஒரு பாஸ்டர், ஒரு காணப்படுற கழுத, எனக்கு வயசுக்கு எப்படி 20 வயசு கிடையாது. அந்த பொம்பளை அப்படி முறைச்சா வருங்க. வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கார் போகுது. நான் பின்னாலேயே ஆட்டுக்குட்டி மாதிரி போறேன். சர்ச் வாசல்ல கொண்டு இடம் பண்ணியாச்சு, காரை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு அந்த பொம்பளை என்கிட்ட சொல்லுது, இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு தர்றேன், இன்னொரு சான்ஸ் தர்றேன், இந்த சான்ஸ்லயாவது நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த லோனை நான் எப்படி வாங்கி கொடுத்துருவேன்.
இவரு சான்ஸ் இல்லை. ஐயா இவரு வந்து பெர்க்மான் ஸ்டாடத்துல இருந்தாரு, ஒரு பிரபலமான பாஸ்டர். இவரு வந்து அப்பெல்லாம் அந்த யூடியூப்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த டெலிகாஸ்ட் பண்றாங்க பாருங்க, அந்த ஆண்டனா, அப்புறம் இந்த சர்ச்சுக்குள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸ், டிவி, விசிஆர், அது இது டெக்கு இதெல்லாமும் இருக்கு பார்த்துக்கோங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யறாரு. இவர் பிரபலியமானவர், அந்த சர்ச்சுக்குள்ள இவ்வளவு பெருமதியான பொருட்கள் எல்லாம் அதுல இருக்குது அப்படின்னு பொம்பளை போய் சொல்லுது. சர்ச்சு இதுல இருந்து ஒரு பாதி சர்ச்சு உள்ளுக்குள்ள ரோல் பாய் ஒரு 6-7 பாய் கிடக்குது. இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு இதாக இருக்குது, ஒரு மைக்கா இருக்குது. அந்த பொம்பளை அப்படி தாராளமா பேசுது. அந்த ஆபீசர்கிட்ட பேசிட்டு என்னைய பார்த்து சொல்லுது, சர்ச்சுக்குள்ள அவ்வளவு பொருளும் இருக்குது தானே. எனக்கு மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆமா இருக்குது அப்படின்னு கோயில் மாடு மாதிரி நான் தலையாட்டினு வச்சுக்கோங்களேன். சர்ச்சை தரங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சை திறந்தா உள்ள என்ன இருக்கும்? அதெல்லாம் எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லணும்? பொய் சொல்றதோ சொல்லையோ, நான் பிரபலியமான பாஸ்டர், தந்தை பெர்க்மான்ஸுக்கே நான் பாட்டு எழுதி கொடுத்த ஆளு, நான் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஏரியாவில் அவங்க கூட்டத்துக்கு வருவாங்க, பிரேயர் வருவாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சார் அந்த பொருள் எல்லாம் உள்ள இருக்குல்ல சார். நான் அப்படி திருட்டு மொழி முடிக்கிறேன். யோ சொல்லியா நான் என்னத்த சொல்ல சார், இப்ப அவங்க கதவை திறக்க போறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லுது. நான் சர்ச்சை திறந்தா ஒண்ணுமே இல்லையே. சூர்மா நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்லணும்? நான் பெரிய பாஸ்டர். அந்த சமயத்துல எனக்கு பெரிய மரியாதை. ஒவ்வொரு வாரமும் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். உடனே அந்த சார்ட்ட போய் நம்ம பேசு, அவர் சர்ச்சை திறக்க போறாரு அப்படின்னு சொல்லுது. டக்குன்னு உடனே சொல்லுது, சார் நீங்க சர்ச்சை திறக்க வேண்டாமா? சார் திறக்காமலே நம்புறாங்களாம். திறக்காமலே அவர் நம்பிட்டாராம். என்ன உள்ள அவ்வளவு பொருள் இருக்கு, லட்சக்கணக்கில் பொருள். கார் புறப்பட்டு போயிட்டு லோன் கிடைக்கல, பெரிய மனம் லோன்னு அழைச்சேன், அழன்னு அழைச்சேன், கிடைக்கவே இல்லை. கடைசி சொல்லிட்டு என் பேர்ல எந்த தப்பும் இல்லை, நீங்க மலைச்சி நின்னது, 2000 வீடு கட்டணும்னு சொன்னது, கோயிலை திறக்கிறதுக்கு ஓடி போய் திறக்காம அப்படி குழம்பி நின்னது, எல்லாத்தையும் வச்சு அந்த ஆஃபீஸர் கெஸ் பண்ணிட்டாரு. நான் சொல்றதெல்லாம் போய், நீங்க சரியான ஆளு தெரியுமா, உங்களுக்கு லோன் கிடையாது. அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, ஆண்டோடைய பலத்தை நம்பாம, நான் பொய்யே சொல்லாம சாதனையாளர் நான் வந்திருக்கிறேன்னு யாராவது சொல்லுங்கிறேன். ஒருத்தர் அது எப்படி ஜெபிக்காம, அது எப்படி வேதம் வாசிக்காம? ஆமா பிரியமானவர்களே, சாதாரண சின்ன பொய் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பாடுகள் மத்தியில நம்மள பொய் சொல்ல ஏறும், பொய் சொல்ல உந்தி தள்ளும். சந்தர்ப்ப சூழல் பாவம் செய்யத்தக்கதான வாய்ப்புகளை கொண்டு வரும். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொன்னாரே, சோதனைக்குட்படாதபடி கவனமாய் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று தானே அதனுடைய அர்த்தம். சோதனை எப்படி வரும்? எப்படி அவ பிரியமானவர்களே, ஆண்டவர் டைம் கொடுத்து பார்த்தாரு. ஆதாமும் ஒத்துக்கல, ஏவாளும் ஒத்துக்கல. அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. டைம் கொடுத்து முடியல. தேவனாய கர்த்தர் சொன்னாரு, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வான்னு. ஆதாம் ஆட்டுக்குட்டியை முடிக்கிறேன், ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துட்டாங்க. இதை கழுத்தை அருன்னு சொல்ற. அப்பமாவது ஐயோ ஆண்டவரே, நாங்க தப்பு செஞ்சதுக்கு இந்த ஆடு என்ன தப்பு செஞ்சது? அப்படியே கழுத்தை அறுக்க சொல்றீங்களே, அது ரத்தம் சிந்துமே, ஐயோ அது கத்துமே கதறுமே. அந்த இடத்துல யாரு மனம் பதறி வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு, தகுப்பனே எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடும், இந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டாம், இந்த ஆட்டுக்குட்டியை கழுத்தை அறுக்க வேண்டாம், ஆதாம் ஏவாள் கேட்கவே இல்லை. பிரியமானவர்களே, தேவனாய கர்த்தர் அந்த ஆட்டு தோலை எடுத்து அவர்களுக்கு உபையாய் கொடுத்தலனா தொடர்ந்து அவர் பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு டைம் கொடுத்தாலும், எவ்வளவு இரக்கம் காண்பித்தாலும், நான் செய்ய மாட்டேன், பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டேன். நான் பாவம்னா என்னது? நீங்க ஜெபம் பண்ணி பாட்டு பாடி அது பாடி ஒரு போதகரை கொண்டு போதிக்கணும்னு சொல்லி கொண்டு வருவீங்க. அந்த போதகருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த போதகர் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும், டைம் எடுக்க கூடாது, வேஸ்டா அவங்கள வழி நடத்தக்கூடாது. இல்ல இங்க இருக்கிறவங்க தான் அவங்க போதகம் பண்ண போறாங்கன்னா, நீங்க பாடுறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது, மாறுத்தர வசனங்கள் வாசிக்கிறது எல்லாரும் எப்சிஎம்மா பிரசங்கம் பண்றதுக்காகத்தான்
அந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் உணர்வடைய வேண்டும். அந்த பிரசங்கத்தை கேட்டு நாளுக்கு நாள் ஆவிக்குரிய சுவை என்று சொல்லுகிறீர்களே அது வளர வேண்டும். அந்த பிரசங்கத்தை கேட்டு நாளுக்கு நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த பிரசங்கத்தை கேட்டு விசேஷமாக நீங்கள் நல்லவர்களாக பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டும். வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். ஆனால் நமக்கு வேண்டாம் பிரியமாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த முறை வந்த இதை தொடர்ந்து தான் நம்ம பார்க்க போறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அடியேனும் தான் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ளது. கேட்கிறவர்களுக்கும் பேசுகிறவர்களுக்குமாய் இருபுறமும் வெட்டக்கூடியவர்கள் சுவாமி. ஊனையும் கணுக்களை பிரித்து காட்டுகிறது. பாவம் என்னதென்றும் பரிசுத்தம் என்னதென்றும் தெய்வம் என்னதென்றும் தெய்வம் அல்லாதது என்னதென்றும் எல்லாவற்றையும் எங்களுக்கு போதிக்கிறது. நல்ல ஆண்டவரே, போதிக்கிற நான் ஆகாமல் போகாதபடிக்கு அப்பனே என் மேல் இரக்கமாயிரும். உடைய பலத்தினால் சிறு பொய் கூட நான் சொல்லாதபடிக்கு, களவு ஆண்டவர் எந்த விதமான பாவமணியில் இராதபடிக்கு என்னை காத்துக்கொள்கிற உடைய பரிசுத்தமான அந்த வஸ்திரத்தை எனக்கு தாரும். என் பாவங்களை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே 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 உம்மாலே மூடிக்கொள்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்தாலும் ஆண்டவரே முழுவதுமாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்காத ஒரு சூழ்நிலையில் நான் பவுலாரை போல தோமாவை போல ஆண்டவரை பேதுருவை போல இன்றைக்கும் ஆண்டோடைய உண்மையுள்ள பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வார்கள். இன்றைக்கும் ஆண்டோடைய உண்மையுள்ள ஊழியர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை போல நம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த திராணியை பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு மாசம் இல்லாமல் குறையும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. பவுல் அதையே அவர் நாடினார், அதற்காக போராடினார். நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை காத்துக்கொண்டேன். இதோ பாரபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை போன்ற நல்ல போராட்டத்தை போராடுகிற யாவருக்கும் அந்நாளிலே எனக்கு போன்ற அந்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தந்திருவார் என்று சொன்னாரே. அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிறோம். மாதங்கள் போகிறது, வருஷங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, எங்களுக்கும் மழை பெய்யவில்லையே, எங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லையே, ஏன் என்ற ஒரு கேள்வியோடு வேதத்தை விட்டு பார்த்து அதன் வழியாக நேசிக்கவும் என்னுடைய ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தை தொடரவும் எங்களுக்கு கிருபை செய்கிறாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சகர் சமண தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோது நீ மறவாதே.